ஜனசங்கத்திற்கு பாத்தியப்பட்ட கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி மற்றும் கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மகளிர் மேல்நிலைப்பள்ளி 32வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் கோவில்பட்டி கல்வி தந்தை நிர்வாக அரங்காவலர் KR கல்வி குழுமங்கள் மற்றும் KR கல்வி நிறுவனங்கள் திருமிகு KR அருணாச்சலம் ஐயா MBA அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பணி நிறைவு பெற்ற நீதிபதி ஐயா திரு S சரவணபெருமாள் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு G வீமராஜ் பி சேர்மன் அம்பாள் வித்யாலயா ஆகாஷ் பில்டர்ஸ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பேராசிரியரும் முனைவர் ஓய்வு பெற்ற முதல்வர் திரு N பழனியாண்டவர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு S அயன்ராஜ் ஐயா அவர்கள் தலைவர் விளாத்திகுளம் பேரூராட்சி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு NKP வரதராஜ பெருமாள் தலைவர் ரெட்டி மகமை சங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ அம்பாள் வித்யாலயா நிர்வாக அலுவலர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ரெட்டி ஜனசங்கத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ரெட்டி ஜனசங்கத்தின் கல்விக்குழு உறுப்பினர்கள் திரு இளங்கோவன் அண்ணாச்சி அவர்களையும் திரு சங்கர்ராம் அவர்களையும் திரு இளையராஜா மாரியப்பன் அண்ணாச்சி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மகளிர் மேல்நிலைப்பள்ளியின் பெற்றோராசிரியர் கழக தலைவர் திரு ராகவன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அருளால் சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மழலையர் தொடக்கப்பள்ளி மற்றும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் 32வது ஆண்டு விழாவினை தொகுத்தளிக்கும் வாய்ப்பினை எனக்கு அளித்த பள்ளி நிர்வாகத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தாய் மொழியிற் சிறந்த வேறு மொழியும் இல்லை என்ற பாரதியின் கூற்றுக்கேற்ப என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி நமது பள்ளியின் 32ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது இனிய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அரங்கத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் சாமரம் வீசி கற்கண்டு சொற்கொண்டு கண்ணி தமிழ் கொண்டு வரவேற்பு கம்பளம் விரிக்க வருமாறு ரெட்டி ஜனசங்க கல்வி நிறுவனங்களின் செயலாளர் உயர் திரு A. கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அருந்தமிழ் கொண்டு அழகாய் அழைக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலும் அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பேராற்றலாலும் இன்றைய தினம் பொறுப்போடும் புனிதத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது விளாத்திகுளம் ரெட்டி சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட
கவேசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி, கவேசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரு பள்ளிகளின் 32வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நாளை என்பது நமக்கில்லை, நமது சங்கம் என்பது தங்க பொற்குடம், அதை பாதுகாப்பது நம் கடமை என்ற வரிகளை மனதில் நிறுத்தி 24 மணி நேரமும் சங்க செயல்பாடுகளை மட்டுமே சிந்தித்து சீரிய செயலாற்றுகின்ற செயல் வீரர் நம் சங்கத்தின் தலைவர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வருகிறவர்கள் வரவேற்க பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை குறிப்பிட வைக்கின்ற பிறப்பில் செல்வ சீமானாக பிறந்தாலும் நடைமுறையில் அமைதி, பொறுமை, எளிமை என்ற இலக்கணத்தோடு வாழ்ந்து கொண்டு எங்களை வழிநடத்துகின்ற ஆசான் பிதாமகன் நிறைகுடம் துணைத் தலைவர் மாமா சேராம் அவர்களை வருக வருகிற பெருமை அடைகிறோம். அர்ப்பணிப்புடன் கூடிய உடல் உழைப்பை நாட்டிற்காக விமானப்பட பிரிவில் அர்ப்பணித்து பணியாற்றிவிட்டு தன் உடன் பிறந்தவருக்காக எண்ணற்ற தியாகம் செய்து தான் சார்ந்த சமுதாய நலனுக்காக பொதுநலனுக்காக தன்னை தன்னலம் கருதாமல் பொதுநலம் அக்கறையோடு சிறப்பாக செயல்பட்டு வரும் பொருளாளர் அவர்களை வணங்கி வரவேற்று மிக்க பெருமை அடைகிறோம். இந்த தினத்தில் முத்தாய்ப்பாக வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்பது நமது பண்பாடு. அந்த வகையிலே கல்வி சாலை அமைத்து அதில் ஏராளமான மாணாக்கர்களை நடைபெறலை வைத்து அவர்கள் வாழ்க்கை ஒளிமிகுந்த பிரகாசமான அழகு பூஞ்சோலையாக மாற வழிவகை செய்து கொடுத்து அழகு பார்த்த கல்வி தந்தை ஐயா கே.ஆர். ராமசாமி ரெட்டியார் சென்னம்மாள் அவர்களின் தவ புதல்வரும் விழாத்திலும் நமது சங்கத்தின் செயல்பாடுகளை கண்காணித்து நல்ல பல ஆதரவு தந்து நல்ல ஆலோசனைகள் வழங்கி வழிநடத்துகின்ற எல்லோரோடும் முதலாளி என்று இங்கோடு அழைக்கப்படுகின்ற திருப்பணிச் செம்மல் கே.ஆர். குழுமங்களின் மற்றும் கே.ஆர். கல்வி நிறுவனங்களின் அறங்காவலர் ஐயா திருமிகு கே.ஆர். அருணாசலம் அவர்களை எம்பிஏ யுஎஸ்சி அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்க பெருமை அடைகிறோம். நீதிக்கு அரசராக இருந்து பணி நிறைவடைந்து தளராத மனதுடனும் தன்னம்பிக்கையுடனும் தன்னலம் கருதாது பொதுநலத்திலும் மனநலத்திலும் அக்கறை கொண்டு இன்முகத்தோடு தன்முகம் காட்டும் கண்ணாடியாய் விளங்கி எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து நமது சங்க செயல்களை மேலும் மேலும் உயர்த்திட வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக திகழும் மாமா மேதகு நீதிபதி ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று பெருமை அடைகிறோம். தானமும் தர்மமும் தரணியில் தலை துவங்கிட தானும் ஒருவர் என்ற சிறப்புக்கு உரியவரும் நாட்டு நலனையும் மக்களின் நலனையும் கண்காணித்து நல்ல பல கருத்துக்களை வெளிப்படையாக கூறுகின்ற தன்னலமற்ற சீரிய சிந்தனைவாதி ஐயா ஈமராஸ் ஐயா அவர்கள் சேர்மன் அம்பாள் வித்யாலயா ஆகாஷ் பில்டர்ஸ் சென்னை அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்று மிக்க பெருமையுடன் ஏழைக்கு எட்டாக்கனியாக இருந்த கல்வியை தனக்கு ஏற்றவராய் மாட்டிக்கொண்டு கரிசல் பூமியில் கல்வி வாசம் சென்னை தலைநகர் வரை கொண்டு சேர்த்து இன்று வரை கல்விப்பணிக்காக கரிசல் பூமியின் மாணவ செல்வங்களுக்கு மதிப்புமிகு பணப்பரிசுகளை வழங்கி கல்வியை ஊக்கப்படுத்துகின்ற உந்து சக்தியாக திகழ்கின்ற பேராசிரியர் முனைவர் திரு என் பழனியாண்டவர் ஐயா பணிநிறை முதல்வர் நந்தனம் அரசு கல்லூரி சென்னை அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்பதில் மிக்க பெருமை அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புக்கு வந்திருக்கின்ற பேரூராட்சி மன்ற தலைவர் அண்ணாச்சி எஸ் ஐயன்ராஸ் அவர்களையும் வருக வரவேற்றில் வணங்கி மகிழ்வோம். திரு என்கேபி வரதராஜ பெருமாள் அவர்கள் தலைவர் ரெட்டி மகமூத் சங்கம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களையும் வணங்கி வரவேற்பதில் மிக்க பெருமை அடைகிறோம். இதேபோன்று இந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், நமது ரெட்டி சின்ன சங்கத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், கல்விக்குழு உறுப்பினர்கள், நமது கல்வி பெற்றோராசிரியர்களாக இரு பள்ளிகளின் தலைவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இது திரளாக வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இதேபோன்று நமது சங்கத்தின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கண்காணித்து கனிவுடன் செயலாற்றுகின்ற நமது சங்கத்தின் மேலாளர் அவர்கள், அதேபோன்று சிறப்பு விருந்தினர்களே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா அம்பாள் பள்ளிகளின் நிர்வாக அதிகாரி ஐயா ராகவன் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்வில் மிக்க பெருமை அடைகிறோம். இந்த பள்ளியின் உயர்வுக்கு வழிகாட்டுகின்ற மின்னல்களாக இருக்கின்ற பள்ளி மாணவிகளின் சிறப்பான
கல்வியால் தான் இந்த பள்ளியை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று இந்த பள்ளிக்கு பெரிதும் ஒத்துழைப்பு செல்கின்ற அனைத்து பெற்றோர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் இங்கு பணியாற்றுகின்ற அத்தனை உள்ளங்களையும் வணங்கி வரவேற்பதில் மிக்க பெருமிதம் அடைகிறோம். அதைத் தொடர்ந்து நன்றியுரையாற்றிருக்கின்ற என் பாலமுருகனையும் வணங்கி மேலும் அத்தனை பேரையும் மீண்டும் ஒருமுறை கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்பதில் மிக்க பெருமை அடைகிறோம். நன்றி, வணக்கம். நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எஸ் சகாதேவன் அவர்களை ஆண்டறிக்கை வாசிக்க வருமாறு அமுத தமிழ் கொண்டு அன்பாய் வரவேற்கின்றேன். விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தால் 1995 1996 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 44 மாணவிகளையும் 3 ஆசிரியர்களையும் கொண்டு ரெட்டி ஜனசங்கத்தின் தலைவராக பொறுப்பு வகித்த கழுகுமலை கே வேலாயுதபுரம் அமரர் சோ சுந்தரராஜ ரெட்டியார் அவர்கள் மற்றும் இன்றைய ரெட்டி ஜனசங்கத்தின் தலைவர் திரு பே ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அன்றைய சங்க செயலராகவும் திரு ஏ சண்முகசுந்தரம் அவர்கள், பொருளாளராகவும் சாத்தூர் முருகன் இல்லம் திரு கே சண்முக ரெட்டியார் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்த பொழுது ரெட்டியார் சமுதாய பெரியவர்கள் இன்று இளைஞர்கள் ஒத்துழைப்புடன் பள்ளி துவங்கப்பட்டது. தற்போது வரை 32 ஆண்டுகளாக நாளொரு மேனியும் பொழுதொரும் மன்னனுமாக வளர்ந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியிலும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின்படி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இம்மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 32 ஆசிரியைகள், 2 அலுவலக பணியாளர்கள், 648 மாணவிகளுடன் சிறப்பாக இயங்கி வருகிறது. நம் முன்னே கம்பீரமாக காட்சியளிக்கும் இப்பள்ளி கட்டிடம் கோவில்பட்டி கல்வி தந்தை KR குழுமங்கள் மற்றும் KR கல்வி நிறுவனங்களின் கல்வி தந்தை கே ராமசாமி ரெட்டியார் திருமதி சென்னம்மாள் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் நன்கொடையாக 10 வகுப்பறைகள் மேல் மாடியுடன் கட்டி கொடுக்கப்பட்டது. சாத்தூர் வட்டம் ஏ ராமலிங்காபுரம் கிராமத்தை சார்ந்த தற்பொழுது சென்னையில் குடியிருந்து வரும் விளாத்திகுளம் ஸ்ரீ அம்பாள் வித்யாலயா பள்ளியின் சேர்மன் திருமிகு ஜி வீமராஜ் திருமதி மகேஸ்வரி வீமராஜ் குடும்பத்தினரால் தெய்வத்திரு AS சங்கரேஸ்வரன் அவர்களின் நினைவாக 6 அறைகள் கொண்ட மாணவியர் விடுதியும் கட்டை கொடுக்கப்பட்டது. சாத்தூர் ராஜ் ரெட்டியார் சின்னத்தாய் அம்மாள் நினைவாக சாத்தூர் ஸ்ரீனிவாசா குரூப் உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குடும்பத்தினரால் பள்ளி ஆய்வுக்கூடமும் கட்டித்தரப்பட்டுள்ளது. தற்போதைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வழங்கிய நிதியுடன் ரெட்டி ஜனசங்கத்தின் நிதியில் இருந்து ஆங்கில வழி வகுப்புகளுக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டது. மேலும் விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தின் தலைவராகவும் பள்ளிகளின் தாளாளராகவும் பொறுப்பு வகித்த ஆடிட்டர் எஸ் சங்கரநாராயணன் அவர்கள் பொறுப்பு காலத்தில் 4 வகுப்பறைகள் கட்டப்பட்டன. ரெட்டி ஜனசங்கத்தின் தலைவர் RV செல்வகுமார் அவர்கள் பொறுப்பு வகித்த காலத்தில் பள்ளி அலுவலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. கமலாபுரம் நிலக்கிழாரும் முன்னாள் ரெட்டி ஜனசங்கத்தின் தலைவராக பொறுப்பு வகித்தவருமான அமரர் KS கந்தசாமி ரெட்டியார் அவர்கள் விளாத்திகுளம் டு கோவில்பட்டி நெடுஞ்சாலையில் தெற்கு பக்கம் 6 ஏக்கர் நிலம் கல்வி வளாகம் ஏற்படுத்துவதற்காக நன்கொடையாக 1994ஆம் ஆண்டு வழங்கியுள்ளார்கள். அந்த இடத்தில் புதிய கல்வி வளாகம் கட்டுவதற்கு விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கம் முழு முயற்சி எடுத்து வருகிறது. பள்ளிக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்தவர்கள், நன்கொடை வழங்கியவர்கள், நன்கொடையாக நிலம் வழங்கியவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் சிறப்பு அம்சங்கள்: 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயிலும் மாணவிகள் தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச பாடநூல்கள், இலவச நோட், இலவச பேருந்து பயண அட்டை பெற்று பயன்பெறுகின்றனர். பேருந்து வசதிகள்: பள்ளியில் மொத்தம் 10 பள்ளி பேருந்து வாகனங்கள் உள்ளது. இந்த பள்ளி வாகனங்களில் விளாத்திகுளம் வட்டாரத்தில் உள்ள சுமார் 70 கிராமத்தில் இருந்து பள்ளிக்கு மாணவிகள் வந்து செல்கின்றனர் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் தேர்ச்சி சதவீதம்: தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி 2024-25ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 99%, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 99% தேர்ச்சியும் எங்கள் பள்ளி பெற்றுள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில்
எஸ் சௌந்தர்யா என்ற மாணவி 500க்கு 490 மதிப்பெண்களும், 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கு அனுசியா உலகு என்ற மாணவி 600க்கு 543 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மு காளீஸ்வரி என்ற மாணவி 600க்கு 575 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கணினி பயன்பாடு பாடத்தில் 4 மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் பெருமக்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கணினி பயன்பாடு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று தந்த ஆசிரியை திருமதி ஏ ஆரோக்கிய செல்வி அவர்களை பாராட்டி இவ்விழா மேடையில் ரூபாய் 5000 பரிசுத் தொகை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. ஆய்வக மையம் கணினி, இயற்பியல், வேதியியல், உயிரியல் பிரிவுகளுக்கான ஆய்வக வசதி கொண்ட அறைகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. நமது பள்ளிக்கு தேவையான கணினி உபகரணங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கோவில்பட்டி கல்வி தந்தை KR கல்வி நிறுவனங்களின் சார்பாக வழங்கி வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கோவில்பட்டி திருப்பணிச் செம்மல் திருமிகு KR அருணாச்சலம் MBA USA ஐயா அவர்களுக்கு என்றென்றும் இப்பள்ளி நன்றி கடன் பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு மைதானம் மாணவிகளின் உடல் தகுதிக்கும் தன்னம்பிக்கை வளர்ச்சிக்கும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியை ஏற்படுத்தவும் மாணவிகளின் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு பள்ளி விளையாட்டு மைதானம் ஒவ்வொரு ஆண்டும் பராமரிக்கப்பட்டு மாணவிகளின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 1/8/2025 வெள்ளிக்கிழமை அன்று விளையாட்டு விழா நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 2025-26 கல்வி ஆண்டில் ஜூலை மாதத்தில் விளாத்திகுளம் வட்டத்தில் சுமார் 28 பள்ளிகள் கலந்து கொண்ட விளையாட்டுப் போட்டியில் நமது பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியனாக பட்டம் நமது பள்ளி மாணவிகள் முத்துரை பதித்து பெருமை சேர்த்துள்ளனர். பள்ளி நூலகம் எங்கள் பள்ளி நூலகம் சுமார் 5600 தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாணவியர்கள் ஆசிரியைகள் தங்களுக்கு தேவையான நூல்களை தினந்தோறும் எடுத்து பயனடைந்து வருகிறார்கள். விடுதி வசதி வெளியூர் மாணவிகள் தங்கி பயிலும் பொருட்டு எங்கள் பள்ளியின் வளாகத்திற்குள்ளேயே விடுதி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாணவிகளுக்கு சைவ மற்றும் அசைவ உணவு வகைகள் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. அனுபவமிக்க சமையலர்கள் மற்றும் விடுதி ஆசிரியை நியமனம் செய்யப்பட்டு போதுமான பாதுகாப்பு வசதியுடன் சுமார் 115 மாணவிகள் விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளிக்கு நன்கொடை வழங்கியவர்கள் முன்னாள் ரெட்டி ஜனசங்க தலைவரும் RMG நிறுவனங்களின் அதிபரும் நினைவில் வாழும் அமரர் விளாத்திகுளம் திருமிகு RMG ராஜகோபால் ரெட்டியார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ளும் மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கிட ரூபாய் 2 லட்சம் வங்கியில் நிரந்தர வைப்பு நிதியாக டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. ஐயா அவர்களுக்கு கல்வி நிறுவனங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உச்சிநத்தம் நாகரெட்டியார் அறக்கட்டளையின் சார்பாக சென்னை நந்தனம் அரசு கல்லூரியின் முதல்வர் திருமிகு டாக்டர் பழனியாண்டவர் ஐயா அவர்களால் கடந்த 23 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இயற்பியல், வேதியியல், கணிதம் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு ரூபாய் 33,000 ரொக்கப் பரிசும் சான்றிதழும் வழங்கி வருகிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பெறும் மாணவிக்கு 2005 ஆண்டு முதல் 21 ஆண்டுகளாக தொடர்ந்து வருடந்தோறும் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு GV மார்க்கண்டேயன் BA BL ஐயா அவர்கள் மதிப்புமிகு பரிசளித்து வருகிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பெறும் மாணவிக்கு 11 ஆண்டுகளாக தொடர்ந்து வருடந்தோறும் பிள்ளையார் நத்தம் தொழிலதிபர் உயர் திரு RV ராதாகிருஷ்ணன் RV சாந்தி லாரி குரூப்ஸ் அவர்கள் மதிப்புமிகு பரிசளித்து வருகிறார்கள் என்பதையும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி சாத்தூர் உயர் திரு S சரவணப்பெருமாள் BA BL ஐயா அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவியர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசுத் தொகை வழங்கி வருகிறார்கள் என்பதையும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விளாத்திகுளம் ஸ்ரீ அம்பாள் வித்யாலயா சேர்மன் திரு வீமராஜ் மகேஸ்வரி அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பாட வாரியாக முதலிடம் பெறும் பிடித்த மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 பரிசுத் தொகை வழங்கி வருகிறார்கள்.
11ஆம் அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவியர்களுக்கு கே. சுப்பையாபுரம் திரு சித்திரைவேல் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக ரூபாய் 10,000 நன்கொடை வழங்கி வருகிறார்கள். கழுகுமலை வட்டாரம் காலாங்கரைப்பட்டி திரு ஆர். ராமசாமி என்ற பாபு ஜெயராணி அவர்கள் இருப்பு அம்பாள் நகர் விளாத்திகுளம் பள்ளி மாணவிகளுக்கு பரிசு வழங்குவதற்காக கடந்த 5 ஆண்டுகளாக ரூபாய் 10,000 ரொக்க பரிசு நன்கொடையாக வழங்கி வருகிறார்கள். ஜி. செந்தில் வேல்முருகன் தனலட்சுமி ஊராட்சி மன்ற தலைவர் குருவார்பட்டி 10ஆம் அரசு பொதுத் தேர்வில் 5 ஆண்டுகளாக பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 ரொக்க பரிசு நன்கொடை வழங்கி வருகிறார்கள். சென்னை உட்லண்ட்ஸ் திரு பே. ரவிரெட்டி அவர்கள் 2 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பில் பாடவாரியாக முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 பரிசு வழங்கி வருகிறார்கள். இந்த கல்வியாண்டில் குருஜி ஜோதிட ஆராய்ச்சி மைய இயக்குனர் குருஜி எம். மாணிக்கவாசிகம் ஐயா அவர்கள் ரூபாய் 10,000 மாணவிகளுக்கு பரிசு தொகை வழங்கியுள்ளார்கள். திரு ஆர். லட்சுமண பெருமாள் அவர்கள் முன்னாள் பொருளாளர் ரெட்டி ஜனசங்கம் விளாத்திகுளம் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 6,000 வருடந்தோறும் வழங்கி வருகிறார்கள். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரும் ரெட்டி ஜனசங்க கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அலுவலர் திரு வி. ஜெயபால் அவர்கள் 12ஆம் அரசு பொதுத் தேர்வில் கணினி பயன்பாடு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 4 மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வீதம் ரூபாய் 4,000 ரொக்கப்பரிசு வழங்குகிறார்கள். மேலும் ஏழை மாணவிகளின் கல்வி உதவி நிதி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறார்கள். விளாத்திகுளம் வட்டம் கருத்தியாபுரம் பணி நிறைவு பேராசிரியை திருமதி சுப்புலட்சுமி ராஜு அவர்கள் ஏழை மாணவிகளின் கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 15,000 இந்த ஆண்டு வழங்கியுள்ளார்கள். நன்கொடை வழங்கி சிறப்பித்த அனைவருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2025-26ஆம் கல்வியாண்டில் துவக்கத்தில் பள்ளி மைதானத்திற்கு விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஜி.வி. மார்க்கண்டேயன் BABL ஐயா அவர்கள் உதவியுடன் குறைந்த செலவில் கிராவல் அடித்து சரி செய்யப்பட்டது. பள்ளி விடுதி கழிப்பிடங்கள் கட்டிட மராமத்து பணிகள் முழுவதும் செய்யப்பட்டது. பள்ளி விடுதி என அனைத்து கட்டிடங்களுக்கும் வண்ணம் தீட்டப்பட்டது. விளையாட்டு மைதானம் செப்பனிடப்பட்டது. இதற்கான ரூபாய் 12 லட்சம் செலவீடு செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டது. பள்ளிக்கு தேவையான உதவிகளை கோவில்பட்டி KR கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் திருப்பணி செம்மல் திருமிகு KR அருணாச்சலம் ஐயா அவர்கள் தொடர்ந்து வழங்கி பள்ளியின் வளர்ச்சியில் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். பள்ளியின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு ரெட்டி ஜனசங்கத்தின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட இக்கல்வி நிறுவனங்கள் விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தின் தலைவர் மற்றும் ரெட்டி ஜனசங்கத்தின் பள்ளி ஆட்சிக்குழுவின் தலைவர் உயர் திரு பே. ராமகிருஷ்ணன் ஐயா MA B.Ed ஐயா அவர்களும் ரெட்டி ஜனசங்கத்தின் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் திரு ஆ. கிருஷ்ணசாமி அவர்களும் விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆர். ஜெயராமன் ஐயா அவர்களும் ரெட்டி ஜனசங்கத்தின் பொருளாளர் திரு இரா. முருகபூபதி ஐயா அவர்களும் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவரும் பள்ளியின் நலன் கருதி கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சியில் பங்கு கொண்டு ஆசிரியர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வரும் கவியரசர் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அலுவலருமான திரு வி. ஜெயபால் M.Com M.Ed அவர்களும் அனுதினமும் பள்ளிக்கு வருகை புரிந்து பள்ளி ஆசிரியர்கள் மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தி பள்ளியின் வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள். பள்ளியின் ஆட்சிக்குழுவின் தலைவர் அவர்களும் பள்ளி ஆட்சிக்குழுவின் செயலாளர் அவர்களும் பள்ளி ஆட்சிக்குழுவின் பொருளாளர் அவர்களும் ரெட்டி ஜனசங்கத்தின் சங்க மேலாளர்கள் மற்றும் ரெட்டி ஜனசங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ரெட்டி ஜனசங்கத்தின் கல்விக்குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் ஆகிய அனைவரின் கூட்டு செயலாக்கம் மற்றும் ஒத்துழைப்பாலும் நல்லோரின் ஆசியாலும் பெற்றோர் பெருமக்களின் ஒத்துழைப்பாலும் பள்ளி மென்மேலும் வளர்ச்சியடைந்து வருகிறது. இந்த கல்வியாண்டு 2025-26ஆம் கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியுடன் எம் பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்றிடவும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் என்ற உறுதிமொழியுடன் எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் புரிய வேண்டும் என்ற வேண்டி எனது 2025-2026ஆம் கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Good evening to everyone.
It is my great pleasure to welcome chief guest, school education committee members, parents, teachers and my dear children. Kaviyarasa Annamalai Reddiyar Memorial Nursery and Primary School Annual Report 2025 to 2026. Kaviyarasa Annamalai Reddiyar Memorial Nursery and Primary School running by Reddy Janasangam Vilathikulam. Our school is named after the great poet Kavadi Sindhu Kaviyarasa Annamalai Reddiyar. The school was started in the year 1993 with 90 students and 8 teachers. On that time, 3S Sundaraj Reddiyar was the leader of the Reddy Janasangam with his. And the Reddy Janasangam honorable members cooperation the school was started. Until now the school running successfully. In the academic year, there are 500 students, boys 230, girls 270 are studying in our school. At present, 27 teachers, a accountant, 10 drivers, a watchman and 4 ayahs are working in our school. 250 students from neighboring villages come to our school by our school bus daily. School development. New toilets and 8 classrooms and computer lab were constructed during the academic year 2025 to 2026. Last year, school ground was fully tiled. This year, our school backyard wall was painted with colorful cartoon characters. School activities. We teach English, Tamil, Maths, Science, Social Science, Computer Science, Hindi and General Knowledge. We conduct monthly tests during the 4th week of every month. We have spoken English, Yoga, Karate, Bharadam and Silambam classes. Our school is providing many educational teaching aids and games for children which will make students to have mind free and will enthusiast children to learn many new ideas. Celebration. Every year we are celebrating Kamarajar's birthday as Education Development Day, Independence Day, Teachers Day, Gandhi Jayanti, Children's Day, Bharatiyar birthday and Republic Day. Competitions. Our school young buds have exhibited their talent in various competitions. Not only participated and won the prizes. Every month we conduct handwriting and reading competitions and Tuli talent exam for our children. We conduct competitions on Kamaraja birthday, Children's Day and Sports Day also. Our school is having Parent Teachers Association. We elected B. Vidya is our PTA President. We conduct Parent Teachers meeting thrice in a year. We have to remember the thanks to the School Education Committee, President Thiru R. Ramakrishnan, MA B.Ed, Secretary Thiru A. Krishnasamy, Treasurer Thiru R. Muruga Bhubadi, Vice President Thiru R. Jayaram, BSc, Administrative Officer Thiru V. Jayabal, M.Com. B.Ed, General Manager Thiru K. Raju, M.E., Accounts Manager Thiru T. Karthik, M.Com. B.Ed and committee members for their full cooperations and encouragement in raising the name of our school. We thank this opportunity to thank our management and teachers, parents for having full cooperation in all aspects. We thank the education authorities for their help and guidance in time of need. Thank you all. ஆண்டறிக்கை வாசித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பொன்னாடை அணிவித்தல். விளாத்திகுளம் நகரின் பெருமைமிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை முற்றிலும் புதியதாக கட்டி முடிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி.வி. மார்க்கண்டேயன் மற்றும் இந்நகர பெரியவர்கள் பொதுமக்கள் ஆதரவுடன்
எல்லாமாய் இருந்த ஆன்மீக திருப்பணிச் செம்மல். நூற்றுக்கணக்கான திருக்கோவில்களை புனரமைப்பு செய்தவர். செய்வதற்கு அரிய பல நற்செயல்கள் புரியும் விந்தை மனிதர். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் செய்யும் கடையேழு வள்ளல்களின் ஓர் வடிவம். எளிமையின் இலக்கணம். விளாத்திகுளம் ரெட்டி ஜனசங்கத்தின் வளர்ச்சியில் தலைசிறந்த ஆலோசகர். நமது பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு நிர்வாகம் கேட்பதையெல்லாம் செய்து தரும் பண்பாளர். கூவலப்புரம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆலய கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துவதற்கு வழிகாட்டிய திருப்பணிச் செம்மல். நமது மகளிர் பள்ளிக்கு கட்டிடம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்து 10 வகுப்பறைகள் கட்டித்தந்த கோவில்பட்டி கல்வி தந்தை திருமிகு கே. ராமசாமி ரெட்டியால் திருமதி சென்னம்மாள் அவர்களின் அருந்தவ புதல்வர் திருமிகு KR அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அளிக்க வருமாறு ரெட்டி ஜனசங்க தலைவர் திரு பி. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முகவை மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தின் கரிசல் மண் நிறைந்த ராணி சேதுபுரம் என்னும் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து கிராமத்து பள்ளியிலேயே உயர்நிலை பள்ளி கல்வியை முடித்து சட்டம் பயின்று நீதி அரசராக பணியாற்றி நம் பகுதி மக்களின் பேரன்பை பெற்று உரிமையுடன் உறவுமுறை பேசி பழகும் பண்பாளர். ஆயிரக்கணக்கான உறவுகள் நிறைந்த மகாசபை கூட்டங்களில் தனியொரு நீதிபதியாக தலைசிறந்த நிர்வாகத்தை அமைத்து தருவதில் மன உறுதியும் அறிவு கூர்மையும் நிறைந்த நேர்மை திறம் வாய்ந்தவர். நம் பள்ளிகளின் ஆண்டு விழாக்களில் தொடர்ந்து பங்கேற்று பள்ளி மாணவிகளை வாழ்த்தி பரிசுகள் வழங்கி வரும் சாத்தூர் நீதியரசர் திருமிகு எஸ். சரவண பெருமாள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வருமாறு ரெட்டி ஜனசங்க தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உச்சினத்தம் கிராமத்து பள்ளியில் பள்ளி கல்வியை முடித்து பொறியாளராக பட்டம் பெற்று தலைசிறந்த கட்டுமான வடிவமைப்பாளர் என்ற பெருமைக்கு உரியவர். சென்னை மற்றும் விளாத்திகுளம் பகுதியில் சிறந்த குடியிருப்பு அமைப்பை உருவாக்கிய தலைசிறந்த இக்கால பிரகஸ்பதி. நமது பள்ளிக்கு மாணவிகள் தங்கும் விடுதி, உணவு உண்ணும் அறை கட்டி கொடுத்த பெருமைக்குரியவர். நமது தலைவர் கேட்கும் பொழுதெல்லாம் எல்லா உதவிகளும் செய்பவர். மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கிராமப்புற கல்வியை வளரச் செய்பவர். சாத்தூர் ஏ. ராமலிங்காபுரத்தில் பிறந்த திருமிகு ஜி. வீமராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வருமாறு ரெட்டி ஜனசங்க தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முகவை மாவட்டத்தின் மேற்கு கடைசி கிராமமான உச்சினத்தம் கிராமத்தில் பிறந்து உயர்நிலை பள்ளியில் பயின்று பட்ட மேற்படிப்பு பயின்று சென்னையில் நந்தனம் அரசு கல்லூரியில் பேராசிரியராக கல்லூரி முதல்வராக சிறப்புமிகு கல்வி பணியாற்றி கரிசல்காட்டு பகுதிகளில் உள்ள மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக தனது தந்தை நாகரெட்டியார் நினைவாக அறக்கட்டளை நிறுவி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணிதம், வேதியியல், இயற்பியல், உயிரியல் பாடங்களில் முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பரிசுகளை வழங்குபவர். நமது பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 35,000 காசோலையை வழங்கி வருபவருமான பேராசிரியர் முனைவர் திரு என். பழனியாண்டவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வருமாறு ரெட்டி ஜனசங்க தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
அம்பாள் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாக அலுவலர் திருமிகு செண்பக புஷ்பராகவன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வருமாறு ரெட்டி ஜனசங்க தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விளாத்திகுளம் பேரூராட்சியின் வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை செய்து தருபவரும் நமது பள்ளிகளுக்கு வேண்டிய அரசு உதவிகளை செய்து தருபவருமான விளாத்திகுளம் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமிகு சூர்யா எஸ் அயன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வருமாறு ரெட்டி ஜனசங்க தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விளாத்திகுளம் ஒன்றியத்தின் முன்னாள் பெருந்தலைவராகவும் ரெட்டி மகிமை சங்கத்தின் தலைவராகவும் இருந்து நமது பள்ளிகளின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கின்ற விளாத்திகுளம் ரெட்டி மகிமை சங்க தலைவர் திரு என்கேபி வரதராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வருமாறு ரெட்டி ஜனசங்க தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா பழனியாண்டவர் அவர்களை அடுத்ததாக சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் ஜெயராமன், பொருளாளர் முருகபூபதி, செயலாளர் கிருஷ்ணசாமி ஆகிய நிர்வாகக் குழு அனைத்து உறுப்பினர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்கள் மென்மேலும் சிறப்பானவர்கள். எனக்கு ஒரு சிறிய ஞாபகம் ஒன்று வருகிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எல்லா இடங்களிலும் என்ஜினியரிங் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி தொடங்கலாம் என்று சொன்னபோது ஐயா அருணாச்சலம் அவர்கள் அவர்களின் தந்தை கே ராமசாமி ரெட்டியார் அவர்கள் கருப்பசாமி பாண்டியன் இந்த திருநெல்வேலியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக இருந்த கருப்பசாமி பாண்டியன் அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அப்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் இருந்தார். அவற்றை போய் பெர்மிஷன் வாங்கலாம் என்று சொல்லி செல்லுகின்ற பொழுது அவர் பாண்டியன் ஒரு கேள்வி கேட்டார். 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களால் இன்கம் டாக்ஸினுடைய கிளியரன்ஸ் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். ஐயா திரு ராமசாமி அவர்கள் உடனடியாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களின் சார்பாக உடனடியாக திருப்பி அளித்த 5 லட்சம் என்ன 50 லட்சம் ரூபாய்க்கு கூட நான் வருமான வரியினுடைய கணக்கை தாக்கல் செய்கிறேன், அதை கொடுக்கிறேன் என்று அவருடைய மனம் நிறைந்து இம்மீடியட்டாக உடனடியாக சொன்னார் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில். அப்படி இந்த பகுதியிலே உள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, ஒரே எண்ணத்தோடு, மிகுந்த சிந்தனையோடு செயலாற்றிய பெரியவர். அந்நாளின் அவர் தொடங்கி வைத்த கல்லூரியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய மகன். இதில் ஒரு தொல்காப்பியத்திலே ஒரு சின்ன ஒரு வரி வடிவம் உண்டு. பழைய இலக்கியம், இலக்கண நூல், அதில் சொல்லுவாங்க கல்வி தருகன் புகழ்மை கொடை பெறப்பட்ட 4 பெருமை அப்படிம்பார். கல்வி என்பது பெறப்பட வேண்டிய ஒன்று, தருகன் பெறப்பட வேண்டிய ஒன்று, புகழ்மை பெறப்பட வேண்டிய ஒன்று, அதே போன்று நன்கொடை பெறப்பட வேண்டிய ஒன்று. இந்த 4ம் ஒருங்கிணைந்து அமைந்து ஒரு சேர அமைவது மிக கஷ்டம். அந்த ஒரு சேர அமைந்து மக்களுக்காக பணியாற்றி மாணவர் நலனுக்காக, இளைஞர் நலனுக்காக ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து செயலாற்றக்கூடிய ஐயா திரு கே அருணாச்சலம் அவர்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி. இரண்டாவதாக யூஸ்வலாக மாண்புமிகு அப்படியா சரி மாண்புமிகு
சட்டமன்ற உறுப்பினர். வழக்கமாக அவர் நாங்கள் சொல்லும்போது டைனமிக் லெஜிஸ்லேட்டர் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்வோம். அவ்வளவு டைனமிக்காக இருக்கக்கூடியவர். அவர் இன்று வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். அவரையும் வரவேற்கிறோம். திரு மார்க்கண்டேயன் அவர்களை, நீதி அரசர், நீதிமன்ற உறுப்பினர் திரு சரவண பெருமாள் அவருடைய சித்தப்பா சென்னையிலே இருக்கிறார். மாநில கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்தவர். அடிக்கடி எனக்கு அவரை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கும், பேசுவோம். நான் 2 முறை அவரையே நான் செல்வதற்கு பதிலாக இந்த சிந்து கவியிலே நீங்கள் தான் பாண்டித்யம் பெற்றவர், அருமையாக சிறப்புரையாற்றக்கூடியவர், நீங்கள் ஏன் செல்லக்கூடாது என்று ஆர்கே நாகு அவர்களை அடிக்கடி கேட்பேன். அவரும் சொல்வார், எனக்கும் போகணும்னு ஆசை தான். அங்கே என்னுடைய பையன் இருக்கார், சரவணகுமார் இருக்கார் சாத்தூரில், அவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது, ஆனாலும் என்னால் வர இயலாத நிலையில் இருக்கிறது என்று திரு சரவண பெருமாள் அவர்களை அடிக்கடி புகழ்ந்து சொல்லுவார். அப்படிப்பட்ட நீதிமன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர் பூந்தமல்லி நீதிமன்றத்திலே மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்பொழுது ஒரு முறை திரு சுப்பையா அவர்கள் வீட்டிற்கு வருகின்ற பொழுது பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் அவர்களை நேரடியாக பார்க்கிறேன். அவரையும் வருக வருக நல்வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன். நன்றி. இந்த பள்ளி தொடங்குகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், +2 மாணவர்கள் +2 வந்துட்டாங்க. இந்திராணி அம்மா தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். அப்போ +2ல் தேர்வு எழுத வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு பிராக்டிக்கல் சொல்லுவோம் இல்லையா, பரிசோதனை சாலையில் பரிசோதனை செய்திருக்க வேண்டும். அந்த பரிசோதனை செய்வதற்கு ஆய்வுக்கூட கருவிகள் அந்த நேரத்தில் இல்லை. உடனடியாக அது வேண்டும் என்று இந்திராணி அவர்கள் தலைமை ஆசிரியர் கேட்டார்கள். யாரிடம் கேட்டார்கள் என்றால் திரு பீமராஜ் அவர்களிடம் அணுகி உடனடியாக எங்களுக்கு வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய மாணவிகள் இந்த ஆண்டு தேர்வு எழுத முடியாது என்று கேட்டார்கள். அப்போ உடனடியாக என்னை தொடர்பு கொண்டார். இந்த மாதிரி வேணுமானே என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். அந்த லிஸ்ட்டை கொண்டு வர சொல்லுங்க, என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு கொண்டு வர சொல்லுங்க, பார்க்கலாம்னு சொல்ல உடனடியாக அந்த லிஸ்ட் வந்தது. எந்த ஆட்சேபனையும் சொல்லாமல் நேரடியாக அந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்பெனிக்கு சென்று வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு ஆசிரியரும் வர சொல்லி, ஏன்னா சில நேரங்கள் நீங்கள் மெர்க்குரி வேப்பர் லேம்பெல்லாம் போட்டிருக்கிறீங்க, அதே மாதிரி சோடியம் வேப்பர் லேம்ப் ஆள் கொண்டு போகணும், அனுப்ப முடியாது. ஆசிரியர் ஒருவரையும் வர சொல்லி உடனடியாக கொடுத்து உதவிய அன்பு தம்பி பீமராஜ் அவர்கள். அது மட்டுமல்ல, விடுதி கட்டிடம் வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியாக கட்டி கொடுத்த எந்த இதுவும் சொல்ல மாட்டார். பாரதியார் ஒன்று சொல்வார் இல்லையா, நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நாள் அறிவு வேண்டும் என்று சொல்வார். அத்தனையும் ஒருங்கிணைந்து எவ்வித சலனமும் இல்லாமல், எந்த அளவு சிறிதளவும் சந்தேகம் கொள்ளாமல், எந்த இடத்திலும் பாராமல், யாரிடமும் கேட்காமல் ஒருங்கிணைந்து உடனடியாக செய்து காட்டக்கூடியவர் திரு பீமராஜ் அவர்கள். அவர்களே திரு விளாத்திகுளம் பேரூராட்சியினுடைய ஒவ்வொரு முறையும் கேட்கும் போதெல்லாம் சொல்லுவார்கள், எதையோ திரு தலைவரிடம் கேட்டால் அவர்தான் சிறந்த வழி சொல்லுவார், அவரிடமே கேட்போமே என்று என்னுடைய நண்பர்கள் பலர் இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்வது உண்டு. சென்று சொன்னவுடன் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் திரு அய்யன்ராஜ் அவர்களே, திரு வரதராஜ் பெருமாள் அவர்களே, மற்றுமுள்ள ஆண்டோர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, தலைமை ஆசிரியர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் மட்டும், நிறைய நண்பர்கள் பேச வேண்டியிருக்கிறது பெரியவர்கள், அதனால் ஒரு சில மணித்துகள் மட்டும் உங்களிடம் உரையாடிவிட்டு இருக்கிறேன். பொதுவாக காலந்தொட்டு சங்க இலக்கியங்களிலே நம்முடைய தமிழ் பார்த்தீங்கன்னா 40க்கு மேற்பட்ட பெண்பால் புலவர்களை
புலவர்கள் பற்றிய குறிப்பு உண்டு, அவர்களுடைய செய்யுளும் உண்டு. சங்க காலத்திலே இருந்தது, பெண்பாற் புலவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதன் பின்னர் ஏன் குறைந்து விட்டது? சற்றே சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் பல தான தர்மங்கள் ஒருங்கிணைந்து வந்து மெதுவாக அப்படியே நம்மை அழுத்த துவங்கின. அந்த அழுத்தத்திலே முதலிலே கீழே சென்றவர்கள் மகளிர்தான். அந்த மகளிர் மேல்நிலைக்கு வந்தால்தான் நம்முடைய நாடு மேல் நோக்கி நகர முடியும் என்று 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் நாம் உணர ஆரம்பித்தோம். ஏற்கனவே திருவள்ளுவர் போன்றவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்திருக்கிறது ஒரு காலத்தில். அந்த திருவள்ளுவருடைய திருக்குறளை படித்து பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அது எந்த வாக்கியத்திலும் துணையே கிடையாது. அந்த திருக்குறளில் வரக்கூடிய சொல்லாளர்களில் துணையே இல்லை, துணை எழுத்தே இருக்காது. அப்போ நீ படிப்பாயானால், கல்வி கற்பாயானால் உனக்கு எந்த துணையும் தேவையில்லை என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உணர்த்தி இருக்கிறார் பெருமை புலவர்கள். அதே போன்று பல்வேறு காலகட்டங்களில் அவரே சொல்லியிருக்கார், கல்வி அற்றம் காக்கும் கருவி என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார். உள்ள அழிக்க ஆகாத அரண் என்று சொல்லியிருக்கிறார். யாராலும் அழிக்க முடியாத ஒன்று நீ பெறக்கூடிய கல்வி ஒன்றுதான். ஆகவே அத்தகைய கல்வியை ஒரு காலத்தில் இருந்தது. காலப்போக்கில் தான தர்மங்கள், வெவ்வேறு தர்மங்கள் ஒருங்கிணைகின்ற பொழுது மகளிருடைய கல்வி மெதுவாக கீழே படிய ஆரம்பித்தது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை ஒரு நிலையில் ஏற்பட்டது. இதையெல்லாம் உடைத்தெறிந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்று 18ஆம் நூற்றாண்டிலே வந்தவர்கள், அதன் பின்னர் வந்த பாரதி வந்தவர்களெல்லாம் பெண் விடுதலை வேண்டும் என்று கடவுளுமே வேண்டு வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுளை காக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். சட்டங்கள் செய்வோம், பட்டங்கள் செய்வோம் என்றெல்லாம் முழங்கிய பின்னர் தான் மெதுவாக பெண்களுடைய கல்வி வர ஆரம்பித்தது. தொடர்ந்து பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே பெண் கல்வி உயர்ந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். ஏன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் கூட சொன்னார், 21ஆம் நூற்றாண்டின் நம் நாடு முன்னிலை பெற வேண்டுமேயானால் ஒரே வழி பெண்களுடைய கல்விதான். பல்வேறு கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களிலே பெண்களுடைய கல்வியை பற்றி அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய தலைவர்களும் இத்தகைய நிலையங்களை உருவாக்கி பெண் கல்வி ஏற்றால்தான் நம்மால் மேற்கொண்டு செல்ல முடியும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் எப்பாடுபட்டேனும் இந்நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பெரும் பொருட்செலவில் அருங்கொடைகள் ஒருங்கிணைய பல்வேறு மக்கள் ஒருங்கிணைந்து இந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே பெண் கல்விக்கென தனியாக ஒரு நிறுவனம் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்ட காலத்தில் 1993 தலைவராக கோவில்பட்டி சங்கராமர்கள் இருந்த பொழுது போத்தி ரெட்டி அவர்கள் செயலாளராக இருந்தார். ஒரு முறை சென்னைக்கு வந்து அதனுடைய மழலையர் பள்ளிக்கு அப்ரூவல் வாங்க வேண்டும் என்று சொல்லி சென்னைக்கு வந்திருந்தார். அங்கே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது பொதுவாக என்னுடைய வீட்டுக்கு வருவார்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கல்வி நிலையங்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று பொதுவாக கேட்டார்கள். அப்போ எனக்கு தெரிந்த மொழியிலே நான் சொன்னேன், சிந்து கவி அண்ணாமலை ரெட்டியார் என்று வையுங்கள் என்று சொன்னேன். முழு பெயரையும் சொல்லாமல் சிந்து கவி என்று வையுங்கள் என்று சொன்னேன். அப்போ போத்தி ரெட்டி அவர்கள் சரி இங்கே வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவருடைய பெயரே முழு பெயராக இருக்கும் பொழுது கவியரசர் என்றே வைத்து விட்டார். கவியரசர் என்ற பெயர் மிக பொருத்தமான பெயர் தான், மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய பெயர் தான். இந்த கல்வி நிலையம் தொடர்ந்து சகாதேவன் அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் அவருடைய உரையிலே சொன்னார்கள், தொடர்ந்து 99% விழுக்காடு பெண்கள் மிகச்சிறந்த மாணவிகளாக இருக்கிறார்கள், 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொன்னார்கள். நானும் கூட ஒரு சில நேரங்களில் கடந்த 23 ஆண்டுகளாக பரிகள் கொடுக்கின்ற பொழுது பார்த்து கொண்டே வருகிறேன்.
ஒவ்வொரு ஆண்டும் சில நேரங்களிலே 2 மாணவிகள் முதல் மதிப்பெண் பெற்று விடுவார்கள். அப்போ 2 மாணவிகள் மதிப்பெண் பெற்றுவிட்டால் அவர்களுக்கான தொகை சற்று கூடுதலாக வரும். அதையும் சேர்த்தே கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள். பரவாயில்லை, மாணவிகள் தானே, கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அதையும் மனமோந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு தான் ஏதோ ஒரு சில மாணவிகள் மட்டும்தான் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். அந்த வகையிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நனைவாக்கிய பெருமக்கள் நம்முடைய மதிப்புமிகு ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்றைய தினம் மாணவர்களாகி நீங்களும் நாங்களும் நன்றி செலுத்த வேண்டும். அவர்களுக்காக நம்முடைய பணிவன்போடு பணி நிறைவோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேன்மேலும் இதை ஊக்கப்படுத்தி இன்னும் வளர வேண்டும் என்று தாழ்மையோடு உங்களின் சார்பாக ஆசிரியர் பெருமக்களை நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஆசிரியர்களில் ஒருவன் என்ற முறையிலே கேட்கின்றேன். அவர்கள் மேலும் சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்றே நம்புகிறேன். இந்த சுற்று வட்டார பகுதிகளிலே ஒவ்வொரு கிராமம் 1962 இருந்து தொடர்ந்து சுற்றி கொண்டிருப்பவன். சைக்கிளிலே கூட சென்றிருக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டிருக்கேன், உங்கள் பிள்ளைகளை எந்த ஒரு பள்ளிக்காவது அனுப்புங்கள், அப்படியே வைத்திருக்காதீர்கள். சாதாரணமாக இரும்பு கூட கீழே போட்டுவிட்டால் துருப்பிடித்து விடும். அந்த நிலையை பெண் மக்களையும் சரி ஆண்களையும் சரி ஆளாக்காதீர்கள். விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்தாலும் கூட கல்வியை நோக்கி நகர்த்துங்கள் என்று சொல்லி 1962 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த விடுமுறை நாட்களிலே கோடை விடுமுறையில் சைக்கிள் எடுத்துக்கொண்டு திரு கந்தசாமி என்ற ஒரு ஆசிரியர் உண்டு. அவருடன் சேர்ந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று பெரியவர்களை பார்த்து கேட்டுக்கொண்டதெல்லாம் உண்டு. அதையெல்லாம் மனதில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மேன்மேலும் மாணவிகள் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன், இரும்பூது அடைகிறேன். மேலும் இது சிறக்க வேண்டும், அதற்காக பெற்றோர்கள் உழைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு பெற்றோர்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அதை ஊக்கப்படுத்த பெரியவர்கள் இருக்கிறார்கள், ஊக்கப்படுத்துவார்கள். இன்னும் எனக்கு என்னுடைய ஒரு ஆசை உண்டு. அந்த ஆசையை பெரியவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்றே எண்ணுகிறேன். இந்த பகுதியிலே ஒரு பெண்கள் கல்லூரி ஒன்று வேண்டும். வெகு நாட்களாக நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எட்டயபுரத்திலே உள்ள தொழிற்பயிற்சி கூடத்தை ஒரு மகளிருக்கான பொறியியல் கல்லூரியாக மாற்றுங்கள் என்று ஒரு காலத்தில் கேட்டேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், அப்பொழுது அவர் ஏஐடிஎம்கேல இருந்தார், அவர் கூட சட்டமன்றத்திலே கூட எடுத்து சொன்னார், வேண்டிய அளவு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே பெண்களுக்கான பொறியியல் கல்லூரியை தொடங்கலாம் என்று சொன்னார். டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எனக்கே ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அரசு நினைத்து தொடங்கினால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒரு கடிதம் எனக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தையும் உங்களுடைய டைனமிக் லெஜிஸ்லேட்டர் மார்க்கண்டேயன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவர்களும் சட்ட சொன்னார், செய்து கொண்டிருக்கிறார். அதோடு இந்த பகுதியிலே ஒரு மகளிருக்கான ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று அல்லது கலைக்கல்லூரி ஒன்றினை நிறுவ வேண்டும் என்று உங்களின் சார்பாக இந்த பெருமக்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செய்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. பஞ்சாயத்து தலைவர்கள் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர் திரு அய்யன்ராஜ் அவர்கள் முன்னிலை எடுத்து இதை முன்னின்று நடத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செய்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. மேன்மேலும் இந்த பகுதி படித்தவர்களாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த பகுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய இன்னும் பெரிய இடங்களிலே வந்ததில் 1-2 தான் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க. இன்னும் வர வேண்டும், வளர வேண்டும். அதற்கு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர்கள் அனைவரும் பேருதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு மேன்மேலும் ஊக்கத்தோடு மாணவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பரிசூரியிலே சேர்கின்ற பொழுது +2 முடித்து செல்கின்ற மாணவிகளுக்கு ஒரு சிறிது அச்சம் ஏற்படலாம். கல்லூரியிலே இருந்த காலத்திலே மாணவர்களுடைய
பேசுகின்ற பழக்கம் இருந்த காரணத்தினால் சொல்லுகின்றேன். முதலில் செல்கின்ற பொழுது, ஏனென்றால் ரூரல் ஏரியான்னு சொல்லுவோம், கிராமப்புறங்களில் இருந்து செல்கின்றோம். இந்த மாணவிகள் முதலிலே தொடக்கத்தில் கொஞ்சம் தயக்கம் ஏற்படத்தான் செய்யும். 35-40 ஆண்டுகளாக கல்லூரியிலே பணியாற்றிய ஓடு சொல்கிறேன், முதலில் கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் தயக்கம் ஏற்படும். 3வது 4வது மாதங்களிலே அதை சரி செய்வார்கள். பட்டணங்களில் இருந்து வராங்க இல்லையா, அவங்களோட ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. முதலாண்டு கடைசியில் பார்ப்பீர்களேயானால் இந்த கிராமப்புற மாணவர்கள் முதல் நிலையிலே இருப்பார்கள். கலைக்கல்லூரியிலே பார்த்திருக்கிறேன், கோல்டு மெடலிஸ்ட் யாருன்னு சொன்னால் கிராமங்களிலே இருந்து வந்த மாணவர்கள் தான். அவர்களுடைய அப்பா அம்மா படிக்காமல் இருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டி படிக்காமல் இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்குத்தான் அந்த நிலை கிடைத்திருக்கும். அதை சரியாக பயன்படுத்தி மிகச்சிறப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய ரூரல் மாணவர்களுக்கு உண்டு. கெப்பாசிட்டி உண்டு, கேப்பபிலிட்டி உண்டு, திறமை உண்டு. அதை கொடுத்திருக்கிறார்கள். அதை சரியாக பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, இந்த பெரியவர்களுக்கும் உண்டு. அதை அவர்கள் மேல் மேலும் உங்களை ஊக்கப்படுத்த தயாராக இருக்கிறார்கள். உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு, சாதிக்க வேண்டிய நிலைகள் உண்டு. பெண்கள் கல்வி இருக்க வேண்டும். எத்தனையோ பெண்கள், எண்ணற்ற பெண்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். பெண்கள் சாதிக்கவில்லையா? இந்திரா காந்தி இருந்தாங்க, விஜயலட்சுமி பண்டிட் இருந்தாங்க, ஏன் முதல் இந்திய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருந்தார்கள். இப்படி எண்ணற்றவர்கள் மிக கொடுமையான நிலையிலே இருந்து சாதித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் படிப்பதை அவருடைய சரித்திரத்தை படித்து பார்ப்பீர்களானால் மிக கொடுமையாக இருக்கும். மன்னர் கல்லூரியிலே புதுக்கோட்டையிலே உட்கார்ந்து படிக்கின்ற பொழுது 2 பக்கம் கருப்பு துணியை வச்சு மறைத்திருப்பார்கள். அவர் லெக்சரரை மட்டும்தான் பார்க்க முடியும், பக்கத்தில் யாரையும் பார்க்க முடியாது. அப்படி இருந்தவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு வந்து டாக்டர் பட்டம் பெற்று இந்தியாவினுடைய முதல் பெண்மணி ஆகவில்லையா? இப்படி எண்ணற்ற பெண்கள் மிகச்சிறந்த நிலையிலே இன்றும் IAS IPS ஆக இருக்கிறார்கள். அந்த நிலையில் நீங்களும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒரு ரிக்வெஸ்ட் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, வேண்டுகோள் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, தயவு கூர்ந்து இந்த செல்போன் பழக்கத்தை சற்றே குறைத்துக் கொள்ளுங்கள். அடியோடு விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை, சற்றே குறைத்துக் கொள்ளுங்கள். அதில் பல நன்மைகளும் உண்டு, சில தீமைகளும் உண்டு. என்னுடைய மாணவர்கள் சிலர் IPS அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சில நேரங்கள் கேட்பாங்க, நீங்கள் தான் ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று உரையாற்றுகிறீர்களே, தயவு கூர்ந்து உங்களுடைய மாணவிகளிடம் சொல்லுங்கள், இந்த செல்போனை உபயோகப்படுத்த சொல்லுங்கள், சற்றே குறைவாக உபயோகப்படுத்த சொல்லுங்கள். தேவையற்ற சர்ச்சைகளை அதில் உருவாக்க வேண்டாம். அது அவர்களை இக்கட்டான நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறது. அந்த மாணவர்களை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு IAS IPS அதிகாரிகள் அரும்பாடுபட வேண்டி இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கை தொலைந்தே போயிருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து இதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் என்று IAS IPS அதிகாரிகள் அடிக்கடி என்னிடம் சொல்லுவார்கள். அந்த வேண்டுகோளை உங்களுக்காக ஒரே ஒரு சற்றே பாருங்கள், உபயோகப்படுத்துங்கள். வேண்டியதற்கு மட்டும் தயவு கூர்ந்து உபயோகப்படுத்தி நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தி அதை உங்களுடைய வளர்ச்சிக்காக மேன்மேலும் வளர வேண்டும், வளர்ச்சியடைய வேண்டும், உன்னத நிலையை நோக்கி செல்ல வேண்டும், முன்னேற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சில மழலையர் பள்ளியிலே இருந்து மிகச்சிறப்பாக ஆடலெல்லாம் சொன்னாங்க, நல்லா இருந்தது, மிகச்சிறப்பாக இருந்தது. பழைய பாடல்கள் என்று சொல்லி சில பாடல்களையும் சேர்த்து அருமையாக கொடுத்தார்கள். அதோடு இன்னும் சில பாடல்களையும் சேர்த்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்று மழலையர் பள்ளிக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். பழைய பாடல்கள் என்ற வழியில் இன்னொரு பாடலும் உண்டு. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை
வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதே என்று சொல்லி ஒரு பழைய பாடல் உண்டு. அந்த பாடலையும் சேர்த்தே வைக்குமாறு மழலையர் பள்ளி ஆசிரியருக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அம்பாள் வித்யாலயா சேர்மன் திரு ஜி வீமராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நேசிப்போம், தாய்மொழியை சுவாசிப்போம். நான் பெரிதும் மதிக்கும் கேஆர் கல்வி குழுமத்தின் தலைவர் கேஆர் அருணாச்சலம் அவர்களுக்கும், நீதிபதி சரவண பெருமாள் அவர்களுக்கும், அண்ணன் பழனியாண்டவர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும், மேடையின் எதிரே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய முதற்கண் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியின் 32வது ஆண்டு விழாவில் பங்கெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இங்கு நிற்பதற்கு காரணமே காமராஜரின் கல்விக் கொள்கையும் நமது ரெட்டியார் சங்கம் எனது கல்விக்கு உதவியுமே காரணமாகும். அதை மிகவும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். நமது தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கீழ் நமது சங்கத்தின் செயல்பாடு நன்றாகவே உள்ளது. அதேபோல் நமது தலைமை ஆசிரியர் சகாதேவன் மற்றும் முதல்வர் கலைசெல்வி அவர்களின் அறிக்கையிலிருந்து நமது பள்ளியின் செயல்பாடும் நன்றாகவே உள்ளது என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் என்னுள் ஓர் ஆதங்கம் உண்டு. மதிப்புமிக்க நாடார் பெருமக்கள் நமது நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே பிடியரசி திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து சிறுதுளி பெருவெள்ளமாய் அது பல இடங்களில் இன்று புகழ்பெற்ற பள்ளிகளாகவும் கல்லூரிகளாகவும் விளங்குகின்றன. இதையெல்லாம் இப்போது உள்ள நிர்வாகிகளும் வருங்காலத்தில் வரும் நிர்வாகிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் முன் இன்னும் ஒரு கோரிக்கையும் வைக்க விரும்புகிறேன். நமது சட்டமன்ற உறுப்பினர் இங்கு இல்லை, அப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணுகிறேன். நமது சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்கள் மரங்கள் மக்கள் இயக்கத்தின் சார்பாக நிறைய மரங்கள் நட்டி அதை பாதுகாத்து வருகிறார். சமீபத்தில் சில கயவர்கள் அந்த மரத்துக்கு தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாகும். மரங்களை சாதாரணமாக எண்ணாதீர்கள். மரங்கள் அசுத்தமான காற்றை உள்வாங்கி சுத்தமான காற்றை நமக்கு தருகிறது. அதாவது மரங்களின் வெளிமூச்சு மனிதர்களின் உள்மூச்சு ஆகும். எனவே மரங்களை பாதுகாப்பதில் நமது பங்களிப்பையும் செலுத்தி எங்கும் பசுமை எதிலும் பசுமை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நமது மாணவர்களிடம் சில செய்திகளை கொண்டு சேர்க்க விரும்புகிறேன். முதலில் ஆரோக்கியம் பற்றியது. உடலால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் தேரவும் மாட்டார், உடலினுள் உத்தமன் கோவில் கொண்டுள்ளான் என்று உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இது திருமூலரின் திருமந்திரமாகும். உலகில் உள்ள அனைத்து இரகசியங்களும் நமது உடலிலே உள்ளன. நமது உடல் ஒரு கோவிலுக்கு சமமானது. உடல் தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திவிட்டால் நம்முடன் யாரும் இருக்கப் போவதில்லை. நாம் நமது உடலை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது உடலில் நம்மை பாதுகாக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வைகரை துயிலு என்ற அவ்வை பாட்டியின் ஆத்தி சூடிக்கு இணங்க வைகரையில் எழ வேண்டும். இரவில் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் தூங்கும்போதுதான் நமது உடலில் உள்ள உறுப்புகள் தன்னைத்தானே சரி செய்து கொள்கின்றன. அடுத்து காலை உணவை எக்காரணம் கொண்டும் தவிர்த்தல் கூடாது. ஆரோக்கியமான உணவை அளவோடு உண்ண வேண்டும்.
கண்ட கண்ட உணவை உடலில் கொட்டுவதற்கு நமது உடல் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. தினமும் 3 வேளை உண்ணுவதால் 2 வேளை குறைந்தது 20 நிமிடங்கள் உடற்பயிற்சி நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் நாம் உண்ட உணவு செரிமானம் ஆகவும் கழிவுகள் வெளியேறவும் சுரப்பிகள் அளவோடு சுரக்கவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் நமது ஞானிகளும் சித்தர்களும் கண்டறிந்த தெய்வீக மருந்தாகிய மூச்சு பயிற்சி, தியானம், யோகாசனம் இவற்றை முறையே பயின்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் பற்றிய பயமின்றி வாழ்வோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்பது வள்ளுவரின் வாக்கு. வருங்காலத்தில் நமது தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக வேலையை தேடுவதை விடுத்து வேலையை உருவாக்கும் சாதனையாளர்களாக திகழ்ந்து வீட்டிற்கும் இந்த நாட்டிற்கும் படித்த இப்பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்து ஜாதி மதம் இனம் கடந்து இந்தியராக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். ஜெய்ஹிந்த். வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பணி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு எஸ் சரவண பெருமாள் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நமது கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் அவர்களுடைய நினைவு பள்ளியினுடைய 32வது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற KR குடும்பத்தினுடைய நிர்வாக இயக்குனரும் தலைவருமான தம்பி KR அருணாச்சலம் அவர்களே, நமது ரெட்டி சங்கத்தினுடைய தலைவர் மாமா ராமகிருஷ்ணன் அவர்களே, நமது சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா ஜெயராம் அவர்களே, செயலாளர் மாப்பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பொருளாளர் ராமமூர்த்தி அவர்களே, சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா பழனியாண்டவர் அவர்களே, ஐயா வீமராஜ் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற ஐயன்ராஜ் மற்றும் வரதராஜ் பெருமாள் மாப்பிள்ளைகளே, குழந்தைகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர்களோடு சேர்த்து என் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கின்ற கலை நிகழ்ச்சி சற்று நேரத்திலே தொடங்கிவிடும் என உறுதியளித்து ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பகிர்கின்றேன். நமது பள்ளியினுடைய குழந்தை செல்வங்களான நீங்கள் சிறந்த சிந்தனையோடும் இந்த சமுதாயத்தை சீர்திருத்துகின்ற முன்னேற்றுகின்ற தூண்களாகவும் திகழ வேண்டும் என உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் கல்வியை தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்கின்ற வள்ளுவன் வாக்கை மனதில் புரிந்து கொண்டு படிக்க படிக்க உங்களுக்கு கல்வியினுடைய தரம் உயர்ந்து கொண்டே போகும். உங்களுடைய வாழ்க்கையும் அதேபோல் உயர்ந்து கொண்டு போகும். ஒரு சிலர் கடைசி பெஞ்சில் இருக்கிறவர் தான் முன்னேறுவார்கள், மற்றவர்களெல்லாம் அவர்களிடம் வேலை பார்ப்பார்கள் என்று வீம்பு பேச்சு பேசுவார்கள். அது அல்ல, படித்தவர்கள் என்றுமே உயர்ந்தவர்கள். அப்துல் கலாம் அவர்களும் பிச்சை அவர்களும் படித்ததனால் உயரத்துக்கு எட்டினார்களே தவிர கடைசி பெஞ்சிலிருந்து அவர்கள் வரவில்லை. எனவே நீங்கள் நன்றாக படியுங்கள், நன்றாக தேர்வு எழுதுங்கள். நீங்கள் விரும்புகின்ற நிகழ்ச்சி ஒரு சற்று நேரத்திலே தொடங்கும். நான் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது எனக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு இரத்தம் தேவைப்பட்டது. மாமா ராமகிருஷ்ணன் அவர்களிடம் சொன்னவுடன் திரு சதீஷ் என்பவரை அனுப்பி எனக்கு இரத்த தானம் செய்தார்கள். அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு
நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்து சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக பரிசளித்தல். 2024-25 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பாடவாரியாக இப்பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவி மு காளீஸ்வரி அவர்களுக்கு விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் சார்பாக விளாத்திகுளம் ஸ்ரீ அம்பாள் வித்யாலயா நிர்வாக அலுவலர் ஐயா அவர்கள் இப்பரிசினை மாணவிக்கு வழங்கி கௌரவிப்பார்கள். 600க்கு 575 வருடந்தோறும் இப்பரிசினை விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் ஐயா அவர்கள் இப்பரிசினை வழங்கி ஐயா அவர்கள் கௌரவிப்பார்கள். க்கு 510 மதிப்பெண்கள். மாணவியை மேடை கழிக்கிறோம். எஸ் பிரித்தி. எஸ் பிரித்தியின் சார்பாக உடைய குடும்பத்தார்கள் வழங்கி பெற்றுக்கொள்வார்கள். பரிசினை வழங்க வருமாறு ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கணினி பயன்பாடு பாடத்தில் 4 மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். மாணவிகளை பாராட்டி மு காளீஸ்வரி அவருடைய சார்பாக பெற்றோர் பெற்றுக்கொள்வார். பரிசினை ஜமுனா யமுனவரசினி. 4 மாணவிகளும் கணினி பயன்பாடு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவிகள். மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். 4 மாணவிகளை சிறப்பாக கற்றுக் கொடுத்து இந்த 4 மாணவிகளையும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுக் கொடுத்த ஆசிரியை திருமதி ஆரோக்கிய செல்வி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஆரோக்கிய செல்வி ஆசிரியர் அவர்களுக்கு இப்பள்ளியின் சார்பாக கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு ரூபாய் 5000 பரிசு வழங்கப்படுகிறது. பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் எடுத்த மாணவி எஸ் சௌந்தர்யா 500க்கு 490 மதிப்பெண்கள். பரிசினை இந்த பெற்றோர் அந்த மாணவியை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அந்த மாணவிக்கு சார்பாக வருடந்தோறும் பரிசு வழங்குகின்ற ஆர்வி செல்வகுமார் அவருடைய ஐயா அவர்கள் சார்பாக அவருடைய புதல்வர் அவர்களை பரிசினை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து குறுவட்டம் 28 பள்ளிகள் விளாத்திகுளம் வட்டாரத்தில் குறுவட்ட போட்டியில் நமது பள்ளியும் கலந்து கொண்டது. அதில் நமது பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியனை பெற்று சிறப்பிடம் பிடித்துள்ளது. அதில் சாம்பியன் பட்டம் வென்ற மாணவி வினோ மாலினி அவர்களை பாராட்டி இந்த மாணவியுடைய உடற்கல்வி ஆசிரியை திரு செல்வி மாடத்தி அவர்களையும் அவருடைய பெற்றோரை அன்போடு அழைக்கிறோம். ஒட்டுமொத்த சாம்பியன் டி வினோ மாலினி. திரு இளங்கோவனாச்சி, திரு சங்கர்ராம், திரு இளையராஜா மாரியப்பன் சார் அவர்களுக்கு எங்கள் கல்வி நிறுவனங்களின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். எங்கள் ஆண் பள்ளிகள் ஆட்சிக்குழு தலைவரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.
போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இந்த விழாவின் இறுதியாக நன்றியுரை கூற நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு என் பாலமுருகன் அவர்களை கன்னித் தமிழ் கொண்டு கரகோஷத்துடன் அழைக்கிறோம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அருளால் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்த கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மழலையர் துவக்கப்பள்ளி மற்றும் கவியரசர் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு மகளிர் மேல்நிலைப்பள்ளி 32ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நிகழ்ச்சியினை சிறப்பித்த ரெட்டி சனசங்க தலைவரும் பள்ளியின் கல்விக்குழு தலைவருமான மதிப்புக்குரிய ஐயா பி ராமகிருஷ்ணன் BA B.Ed அவர்களுக்கு இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்த ரெட்டி சனசங்க துணைத் தலைவர் ஐயா மதிப்புக்குரிய ஆர் ஜெயராம் PSc அவர்களுக்கும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த ஆன்றோர் சான்றோர் பெருமக்களை வரவேற்று வரவேற்புரை நல்கிய பள்ளியின் ஆட்சிக்குழு செயலாளர் ஐயா ஏ கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 2 மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டறிக்கையை வாசித்த எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உயர் திரு சகாதேவன் அவர்களுக்கும் மழலையர் பள்ளியின் முதல்வர் எஸ் கலைசெல்வி அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பு வைத்த ரெட்டி சனசங்க பொருளாளர் ஆர் முருகபூபதி அவர்களுக்கும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த நிர்வாக அறங்காவலர் மற்றும் KR குழுமங்கள் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் ஐயா KR அருணாச்சலம் அவர்களுக்கும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கிய பணி நிறைவு பெற்ற நீதிபதி எஸ் சரவண பெருமாள் PSc BL ஐயா அவர்களுக்கும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கிய அம்பாள் வித்யாலயா சேர்மன் BC பீமராஜ் BE அவர்களுக்கும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கிய பணி நிறைவு பெற்ற முதல்வர் பேராசிரியர் முனைவர் திரு என் பழனியாண்டவர் ஐயா அவர்களுக்கும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய விளாத்திகுளம் பேரூராட்சி தலைவர் எஸ் ஐயனராஜ் ஐயா அவர்களுக்கும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய ரெட்டி மகமை சங்க தலைவர் NKP வரதராஜ் பெருமாள் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நன்றி நல்கும் வாய்ப்பினை எனக்கு அளித்த பள்ளி நிர்வாகத்திற்கு எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு ஒளி அமைத்துக் கொடுத்த தேவி ரேடியோ சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வீடியோ படம் எடுத்த அழகு பிரேம் ஸ்டுடியோ உரிமையாளர் அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாகவும் இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் நிகழ்ச்சியை காண வந்த சான்றோர் பெருமக்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாகவும் எங்களுடைய இருபள்ளி ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा
हिमाचल यमुना गंगा उच्चल जलधितरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे